தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 13 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தபோது தப்ப முயன்ற தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 13 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தபோது தப்பி செல்ல உள்ளதால் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கந்த பழனிவேல் இணைகிறார். வணக்கம் கந்த பழனிவேல், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் என்பது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக வாக் ஜலசந்தி மற்றும் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் அவரது படகுகளை பறிமுதல் செய்வதும் வாடிக்கையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தமிழக காரைக்கால் கிரிஞ்சல்மேட்டை சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் அவர்களை சுற்றி வளைத்து படகில் இருந்த 13 மீனவர்களையும் விசைப்படகையும் பறிமுதல் செய்து இலங்கைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். தமிழக காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மீனவர்களை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கைது செய்துள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.